மயிலாடுதுறை மாவட்டம் மாடர்ன் ரைஸ் மில் வளாகத்தில் அரசு நெல் கொள்முதல் பணியாளர்கள் நடத்திய போராட்டத்தின் போது பணியாளர் ஒருவர் மயங்கி விழுந்தார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல 7,000 முதல் 10,000 மூட்டைகள் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கிடங்குகளுக்கு கொண்டு செல்லாமல் ஏற்படும் எடை இழப்பிற்கு கொள்முதல் நிலைய ஊழியர்களை பொறுப்பாக்கி அபராதம் விதித்து ஊழியர் விரோத போக்கில் செயல்படும் முதுநிலை தர மேலாளர் உமா மகேஸ்வரி முறையாக பகுப்பாய்வு செய்யாமல் செயல்படுவதாக குற்றம் சாட்டி கொள்முதல் நிலைய அனைத்து தொழிற்சங்கத்தினர் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்துல இன்னைக்கு ஈடுபட்டாங்க. இந்த போராட்டத்துல அபராதம் விதிக்க பரிந்துரைத்த கொள்முதல் நிலையம் காளஹஸ்திநாதபுரத்தில் உள்ள கொள்முதல் நிலையத்தில் பணியாற்றும் உதவியாளர் ஆனந்தராஜ் என்பவர் மயங்கி விழுந்தார். அவருக்கு ஏற்கனவே வலிப்பு வருவதாக கூறப்படுற நிலையில இன்று காலை சாப்பிடாமல் வந்ததால் மயக்கம் அடைந்ததாக கூறப்படுகிறது. ஆனந்தராஜ் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்துல 1,70,000 ஏக்கர்ல சம்பா சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை செய்து விவசாயிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல விற்பனை செய்து வராங்க. 179 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. கொள்முதல் செய்யப்பட்டு 48 மணி நேரத்துல நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக கிடங்குகளுக்கு கொண்டு சென்று வைக்க வேண்டும் என்று விதி உள்ளதாகவும், ஆனால் இதை அதிகாரிகள் கடைபிடிக்காததால கொள்முதல் நிலையங்கள்ல 10,000 நெல் மூட்டைகள் வரை தேக்கமடைந்துள்ளதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டி மாவட்டத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக